ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூ 786. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா அழகுமுத்து ஐயனார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயனார் கோவில் இருக்குங்க. இந்த கோவிலை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பொம்மை கோவில் அப்படின்ற பெயரால் அழைக்கிறாங்க. பெரும்பாலும் பெரிய பெரிய பிரபலங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஐயனாரை வழிபடுறது வழக்கமாக வச்சுருக்காங்க. குறிப்பாக யாரை சொல்லலாம்னா, இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி சார் இங்கே அவரு அந்த மூக்குத்தி அம்மன் படம் வெற்றி அடையணும் அப்படின்ட்டு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்காக டைரக்டர் பொம்மையும் இங்கே வச்சுட்டு போயிருக்காரு. அது எல்லாமே இங்கே இருக்கு. அவருடைய பெயர் போட்ட பொம்மைகளும் இருக்கு. அதே மாதிரி பல பிரபலங்கள் இங்கே தன்னுடைய வேண்டுதல்களை வச்சு அதற்கான பொம்மையை செஞ்சு வைக்கிறது அப்படின்றது இந்த ஆலயத்துடைய சிறப்பாக இருக்கு. இந்த ஆலயத்தில் தொடர்ந்து 3 வாரம் வழிபாடு பண்றது அப்படின்றது இருக்கு. நீங்க எந்த வேண்டுதல் வச்சாலும் சரி, அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம் இருக்கு. அது எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலியமா நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆலயத்துக்கு வேண்டிக்கிட்ட விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறி இருக்கு அப்படின்றத இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய பொம்மைகளை பார்த்தாலே தெரியும். அவ்வளவு பொம்மைகள் இங்க வச்சிருக்காங்க. அது எல்லா தகவல்களையும், இந்த ஆலயத்துடைய வரலாறு என்ன, எப்படி இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் நம்ம பார்க்கலாம். இறை தேட நம்ம இந்த இறைவனையும் பைரவா வியூ 786 மூலியமாக இணைந்து தேடுவோம் வாங்க. இந்த ஆலயத்துக்கு தொடர்ந்து 3 வாரம் இறைவனை தரிசிக்கணும், வழிபடணும்னு சொல்லியிருக்கேன். அதுவும் குறிப்பாக உங்களுக்கு எந்த கிழமை வர முடியுமோ வாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளும் இந்த ஆலயத்தில் ரொம்ப கும்பல் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் வழிபடுறது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒரு குறிப்பிட்ட தினம் அப்படின்றது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். அதே போல் இந்த ஐயனாருக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் சிறந்த பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. அதனால் நாங்களும் 3 வாரம் தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு 3 திங்கக்கிழமை வழிபாடுகளை முடிச்சிட்டோம். முதல் வாரமே அந்த மாற்றங்கள், நான் என்ன எதிர்பார்த்தனோ, என்ன வேண்டுதல் வச்சனோ அதற்கான தொடக்க புள்ளியை அந்த இறைவன் தொடங்கி வச்சதை நான் பார்த்துட்டேன். அதனால் அந்த மன திருப்தியோட கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையோட தொடர்ந்து 3 வாரங்கள் நம்ம இந்த ஆலயத்துக்கு வழிபாடு பண்ணுறதை முடிச்சிருக்கோம். இப்போ இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தனி சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த ஆலயத்துல அந்த ஐயனாருடைய கையில வச்சிருக்கக்கூடிய அந்த வாள் கிட்ட எழுதி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிபாடுகள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அங்க தனியா ஒரு லெட்டரும் கொடுக்குறாங்க. அந்த பேப்பரை, அங்க இருக்கிற பேப்பரை வாங்கி அங்க ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்ம ஒரு சிலருங்க எழுதுறதுக்கு முடியல அப்படின்னா அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களும் எழுதி கொடுப்பாங்க. அந்த லெட்டரை எழுதி, அந்த லெட்டர்ல நம்மளுடைய விருப்பங்கள் என்னவோ அதை எழுதி அந்த லெட்டரை எடுத்துட்டு போய் அந்த அர்ச்சகரிடம் கொடுக்கறது வழக்கம். முதல் தடவை நாங்கள் போகும்பொழுது எங்களுக்கு அது தெரியல. நேராக கியூவில் நின்று போயிட்டோம். அப்புறம் மறுபடியும் அங்கே தான் தெரிஞ்சது, அந்த லெட்டரை எழுதிக்கிட்டு தான் அந்த ஐயனார்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளியே அந்த லெட்டரை எழுதி மறுபடியும் போய் அந்த மாதிரி எங்களுடைய விருப்பங்களை தெரிவிச்சுட்டு வந்தோம். அதே போல் இப்போ நீங்கள் போகணும் முடிவு பண்ணுறீங்கன்னா முதல்ல நேராக அங்கே லெட்டர் எழுதுகிற இடம் எங்கன்னு கேட்டு லெட்டர் வாங்கி அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறமாக நீங்கள் அங்கே க்யூவில் நின்று நீங்கள் போகலாம். மற்ற நாட்களில் க்யூலாம் பெருசாக இருக்காது. கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் கொஞ்சம் கும்பல் அதிகமாக தான் இருக்கும். பெரும்பாலும் அந்த ஏரியாவில் மட்டும் இருக்கிறவங்க எல்லாமே வெளி மாநிலத்தில், வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்க கூட இந்த ஐயனாரை உடைய சிறப்புகள் தெரிஞ்சு நிறைய பேர் வராங்க. அதனால் கொஞ்சம் இந்த கோவில் கும்பலாக தான் இருக்கும். குறிப்பாக இந்த திங்கக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை அந்த டைம்ல வரீங்கன்னா கொஞ்சம் நீங்க பொறுமையா இருந்து, அங்க கட்டியிருக்காங்க அந்த வழியாக தான் நீங்க போகணும். கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். ஐயர்கிட்ட எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்க. வாரம் போகும்பொழுது 3 எலுமிச்சம்பழமும் வாங்கிட்டு போகணும். ஒன்று அவங்க சாமி மடியில் வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் வீட்டில் எடுத்து வச்சு வழிபாடு பண்ணணும். இன்னொன்று அவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த லெட்டர் எழுதினதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த வாலில் சொருகிடுவாங்க. அதே மாதிரி அந்த உங்கள் கையில் கொடுக்குற அந்த எலுமிச்சம்பழத்தை அடுத்த வாரம் வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருந்துட்டு எடுத்துகிட்டு போய் மறுபடியும் 2வது வாரம் நீங்கள் அந்த எலுமிச்சம்பழம் கொடுக்கணும். அது இல்லாமல் 3 எக்ஸ்ட்ரா எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போகணும். அதே மாதிரி 2வது வாரம் 2 எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க, 2, 3 அந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வாங்க. 3 வாரமும் இதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை கொடுத்து வாங்கிட்டு அந்த வீட்டில் வைக்கணும். பூஜை அறையில் வச்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி 3 வாரம் தொடர்ந்து செய்யணுன்றாங்க. கடைசியாக 3வது வாரம் முடியும் பொழுது அந்த அர்ச்சகர்கிட்ட நீங்கள் சொல்லணும், 3 வாரம் தொடர்ந்து வந்துட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் போகும்பொழுது 3 எலுமிச்சம்பழத்தோடு சேர்ந்து
ஒரு மஞ்சள் கலர் துணியையும் எடுத்துகிட்டு போனோம். அந்த துணியில் ஐயனாருடைய மடியில் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு பூஜை பண்ணி அதுலேருந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு 5 ரூபாய் இல்லை ₹1 நாணயம் கேட்பாங்க. அதை அந்த மஞ்சள் துணியில் வச்சு முடிஞ்சு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அவங்களுடைய வாசக்காலில் வந்து கட்ட சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான வழிமுறைகள் செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அப்படின்றது ஐதீகம். இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் இது வந்து ரெகுலராக செய்கிறாங்க. இது இல்லாமல் இந்த இறைவன் கிட்ட நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், பொம்மைகள் எல்லாம் வித்தியாசமான பொம்மைகள் எல்லாம் இருக்கும். பைலட்டு, டாக்டர், போலீஸு, அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணுன்றதுக்காக பொம்மையும் வந்து செஞ்சு வச்சு வழிபடுவாங்க. இது வந்து இப்பயே பொம்மை வாங்கி வைக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறின பிறகு அந்த பொம்மையை வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ பேருடைய விருப்பங்களை இந்த இறைவன் வந்து நிறைவேற்றி வச்சிருக்காருன்றதை நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும். பலதரப்பட்ட பொம்மைகள் இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு வேண்டுதல் இருக்குமா அப்படின்ற மாதிரியான பொம்மைகளும் அங்கே இருக்கும். உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பொம்மைகளும் வச்சிருக்காங்க. கார் வாங்கணும், அந்த மாதிரி தொழிலை முன்னேறணும், அதை மாதிரி பார்த்தா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இந்த ஐயனார் இருக்காரு. இந்த பொம்மையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதற்கு மேலே நான் எந்த விஷயமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு ஆயிரக்கணக்கான பொம்மைகள் அங்கே இருக்கு. அவ்வளோ பேருடைய விருப்பங்களை இந்த ஐயனார் தீர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறாருன்றதுக்கான அடையாளமும் இதுதான். குழந்தை பேர் இல்லாதவங்களும் அந்த குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அங்கே குழந்தைய வந்து பொம்மை வாங்கி வச்சு வைக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையையும் வந்து ஐயனார் மடியில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கி போனதையும் நாங்கள் போன டைமில் பார்த்தோம். மாதிரி நிறைய பேருடைய ஏக்கங்களை தீர்த்த இறைவனாக இங்கே இருக்கக்கூடிய அழகுமுத்து ஐயனார் வந்து வீற்றிருக்காங்க. இவங்களுக்கு கடந்து நம்ம உள்ளே போகும் பொழுது அங்கே ஒரு சித்தருடைய கோவிலும் இருக்கு. அந்த சித்தர் வந்து அங்கேயே வாழ்ந்து ஜீவ சமாதியாக அந்த கிணத்தை சுற்றியே வந்து இருக்கிறாரு. அங்கேயே வந்து ஜீவ சமாதி அடைஞ்சாரு அப்படின்ற வரலாறுகளும் இருக்கு. இந்த சித்தர்கிட்ட எப்பவுமே அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய வழியையும் செஞ்சுருக்காங்க. இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கோவிலுடைய சிறப்புகள் சொல்ல சொல்ல ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருக்குது. எப்படி அந்த நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே இந்த கோவிலுடைய வைப்ரேஷன் அவ்வளவு நல்லாயிருக்கும். அந்த ஐயனாருடைய கண்ணை பார்க்கும் பொழுதே நம்மளுடைய ஏக்கங்கள் அனைத்தையுமே வந்து தீர்த்துட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையே நமக்கு வரும். ஏன் அப்படின்னா இந்த கோவில் வந்து 375 ஆண்டு பழமையான கோவில் அப்படின்றதையும் வந்து சொல்லப்பட்டது. இங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஐயனாருடைய சிலைகள், குதிரை சிலைகள், இது எல்லாமே வந்து அவ்வளவு பிரசித்தி பெற்ற மாதிரி இருக்கு. அங்கே போய் நம்மளுடைய விருப்பத்துக்கு நம்மளும் வந்து எலுமிச்சம் பழம் வாங்கி நம்மளும் சுற்றி போட்டுக்கலாம். நம்மளுடைய திருஷ்டிக்கு இருக்கு அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி பல வந்து வேண்டுதல்கள் வந்து இங்கே வந்து நிறைவேற்றப்படுது. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம். வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.